பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே இன்று வியாழக்கிழமை 27/3/2025 வேளாங்கண்ணியில் எங்கள் இல்லத்தில் திண்டுக்கல் மரவப்பட்டி புனித சந்தியாபுரனுடைய திருத்தலத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட எண்ணெய் பாட்டில்கள் இன்றுடன் 334 நாட்கள் முடிவடையும் தருவையில் எங்களது இல்லத்தில் தொடர்ந்து அவரது எண்ணெய் பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த எண்ணெய் பொழிவின் மூலமாக மக்கள் மிகுந்த பலனையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். இன்று வியாழக்கிழமை அதிகமான எண்ணெய் பொழிவு நடந்து கொண்டுள்ளது. சந்தியாபுரனுடைய போட்டோவின் ஃப்ரேமில் இருந்து எண்ணெய் வழிந்து வந்து கொண்டுள்ளது. இந்த இடத்துல தொட்டு தொட்டு இந்த இடத்துல தொட்டு நெத்தியில் வைங்க. அந்த இடம் எடுத்துருவா. எடுத்து. இன்று அப்பாவின் போட்டோவில் அதிகமான எண்ணெய் பொழிவு. இன்று எங்களது பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மற்றும் பக்கத்து ஊர்களிலிருந்து மக்கள் வந்து இந்த எண்ணெய் பொழிவை பார்த்து இதன் மூலமாக எண்ணெயை பெற்று சுகம் பெற்று செல்கிறார்கள். இந்த ஓரத்தில் தட்டின் விளிம்புகளில் அதிகமான எண்ணெய் பொழிவு. இன்று தட்டின் விளிம்புகளில் அதிகமான எண்ணெய் சொட்டிக்கொண்டே உள்ளது. தட்டு வைக்கப்பட்டுள்ள டேபிள் முழுவதும் எண்ணெய் அதிகமாக உள்ளது. இந்த எண்ணெயை எடுத்து மக்கள் அவரவர்கள் எண்ணெய் தொட்டு நெத்தியில் வையும் தெரியும். எங்கள் பகுதி மக்கள் எண்ணெய் விளிம்பில் சொட்டி கொண்டிருப்பதையும் அப்பாவின் போட்டோவிலிருந்து எண்ணெய் வழிந்து கொண்டுள்ளதையும் பார்த்து அவரோட மகிமையை வேண்டி விரும்பி அவருடைய புகழை பாடி அவர்களுக்கு வேண்டிய வரனை பெற்று செல்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான குடும்பத்தில் சுகத்தையும் வருமானத்தையும் ஈட்டும் வகையில் அப்பாவின் புகழை தேடி வேண்டி அவரை நாடி வந்துள்ளார்கள். எங்களது இல்லத்தில் இவ்வளவு நாட்களாக சந்தியாபர் அவர்கள் அவருடைய மகிமையை காண்பித்து எங்கள் பகுதி மக்கள் மட்டாமல் வெளியூரில் வரும் மக்களுக்கும் மிகுந்த பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். முன்னூற்றி நாட்கள் இவ்வளவு நாட்களை எங்கள் இல்லத்தை தேர்ந்தெடுத்து எங்கள் மூலமாக எங்கள் பகுதி மக்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த எண்ணெய் பொழிவு தொடர்ந்து நடைபெற வேண்டுமாய் எங்கள் பகுதி மக்கள் புனித சந்தியாபுரர்களை வேண்டி விரும்பி அவர்களை மன்றாடுகிறார்கள். இவள் புதுமைகளையும் வழங்கும் புனித சந்தியாபருக்கு எங்கள் குடும்பம் மூலமாகவும் எங்கள் பகுதி மக்கள் மூலமாகவும் வெளியூர்களிலிருந்து வரும் மக்கள் மூலமாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம்.
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க.